வாங்க ஃப்ரெஷ்ஷான சுவையான ஸ்ட்ராபெரி மில்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பழத்தில் இந்த முன்னாடி உள்ள பகுதியை வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டிட்டு 2 துண்டை இப்படி வெட்டி நீங்கள் சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்றாப்புல எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பவுல் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா பழத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதாட்டு ஒரு இதை வச்சு நல்லா மசைச்சிக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஜூஸ் வர்ற மாதிரி நல்லா மசைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போடாதீங்க தயவுசெய்து. மிக்சியில் போட்டிங்கன்னா அதுக்குரிய டேஸ்ட்டு இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு இதை வச்சு நல்லா மசைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி கூட 1 கப் சுகரையும் சேர்த்துக்கோங்க, சீனியும் சேர்த்துட்டு அதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது மீடியம் ஹீட்டில் நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் நல்லா இதை கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா வரணும். அந்த சுகரும் இதுவும் நல்லா கலந்து இந்த ஸ்ட்ராபெரியும் இந்த சுகரும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த மாதிரி பதம் வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே நம்ம இது ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட்டுங்க, நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் 1 ஹவர் வச்சுருந்தேன். இப்போ நம்மளுக்கு நல்லா கிடச்சிருக்கு. இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் கிளாஸ் மாதிரி ஏதாட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி மிக்ஸை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் காய்ச்சின பால் வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராபெரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சுவையான ஸ்ட்ராபெரி மில்க் ரெடி ஆயிட்டுங்க. உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா கொஞ்சம் கலந்துட்டு குடிக்க வேண்டியதான். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.